ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் VN கிரியேட்டிவிட்டிஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான செம டேஸ்டான முருங்கைக்காய் பிரட்டல் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் டிஷ்ஷுன்னு சொல்ல. எனக்கு மட்டும் இல்லைங்க, எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி மட்டும் ஒரு தடவை நீங்கள் முருங்கைக்காய் பிரட்டல் செஞ்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் அடிக்கடி செய்வீங்க, ஏன்னா இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்கும். இது டேஸ்டி மட்டும் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷும் கூட, ஏன்னா முருங்கைக்காய் போட்டிருக்கோம். ஓகே, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுடலாம். இப்போ இது கூடவே ஒரு 6 பல் பூண்டை சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து பாக்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இந்த வெங்காயம் வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி அது வந்து கலர் டிரான்ஸ்பரண்ட் ஆகி கண்ணாடி பதம் வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிடணும். இந்த டிஷ்க்கு வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 6 முருங்கைக்காயை வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காயை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுப்பை வந்து கம்ப்ளீட்டாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நான் எப்பயுமே முருங்கைக்காய் கட் பண்ணும்போது அது மேலே சீக்கிரம் ட்ரை ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கட் பண்ணி நாரை உரித்து தண்ணியில் போட்டு வச்சுருவேன். முருங்கைக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த முருங்கைக்காய் இப்படி எண்ணெயில் வதக்கும் போது அது நல்ல அரோமாவும் டேஸ்ட்டையும் கொடுக்கும். அடுத்ததாக இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த முருங்கைக்காய் இந்த எண்ணெயிலே இந்த மசாலாவோட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து வதக்கணும். அப்போ தான் வந்துட்டு நல்லா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் முருங்கைக்காயில் எந்த டிஷ் செஞ்சீங்கனாலும் சரி, அதை இந்த மாதிரி எண்ணெயிலே வந்துட்டு நல்லா வதக்குனீங்கன்னா அது நல்லா வந்து டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், முருங்கைக்காய் வந்துட்டு நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் அந்த சைட்லேயும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். நான் இங்கே வந்துட்டு ஒரு 30 ml அளவுக்கு வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். மல்லித்தூள் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மல்லித்தூள் எங்கேயுமே கட்டியாக நின்றுடாமல் அதை நல்லா கரைஞ்சி வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா சம்டைம்ஸ் அது வந்து தண்ணியில் கரைஞ்சிடாமல் அங்கங்கே கட்டி கட்டியாக நின்றுடும். இப்போ இதை வந்து மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் வந்து வேக வச்சிடலாம். அல்லது அந்த முருங்கைக்காய் நல்லா வெந்து வர வரலாம் நம்ம வந்து வேக வச்சிடலாம். வேக வச்சுட்டு அப்படியே விடாமல் அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி கிளறி விடுங்க, இல்லைன்னா வந்துட்டு தண்ணி சொல்லி அடி பிடிச்சிட சான்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், இது நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் நல்லா ஒரு பெரிய தக்காளி வந்து அடித்து அதோட பியூரி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி இதில் சேர்த்து அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் இதுக்கு 1-2 தக்காளி வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு இதை நல்லா இந்த தக்காளியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுடலாம். இப்போ இதை வந்து மூடி போட்டு ஒரு 3-5 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம். அன்னைக்கே நீங்கள் கொதிக்க விடும் போது அதை அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுட்டே இருக்கணும், அப்போ தான் அடி பிடிச்சிடாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். முருங்கைக்காய்லாம் நல்லா சூப்பராக வெந்து நல்லா சுண்டி வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எனக்கு இந்த முருங்கைக்காய் பிரட்டல் இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ நான் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 1/4 மூடி தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு திக்கான ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து தேங்காய் ஆட் பண்ணுங்கள். தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதையும் வந்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லா பக்கமும் இந்த தேங்காய் நல்லா படுற மாதிரி நல்லா ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்திருக்கும் போது அதை வந்து மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அது வந்து நிறைய உடைய சான்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், தேங்காயை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலைகளை வந்து இது மேலே தூவி விட்டுறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டா அவ்வளோதாங்க, நம்மளோட முருங்கைக்காய் பிரட்டல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். நீங்கள் இதை வந்து சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், அதாவது பொரியலாகவும் சாப்பிட்லாம், இல்லை சாதத்தில் பிசைஞ்சு மெயின் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும்.
நல்ல கம கமன்னு சூடாக ஒரு சூப்பரான முருங்கைக்காய் பிரட்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இனி இதை சர்வ் பண்ணிட வேண்டியதான். முருங்கைக்காய் வந்துட்டு ரொம்பவே அயன் ரிச்சான ஒரு வெஜிடபிள்ங்க. இதில் நிறைய மினரல்ஸும் இருக்குது. முருங்கைக்காய் மட்டும் இல்லைங்க, முருங்கை இலையுமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இது ரெண்டுமே வந்துட்டு நீங்கள் அடிக்கடி வந்து எடுத்துக்கிறது உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது. எங்களுக்கு வந்து முருங்கைத்தலை கிடைக்காது, ரொம்பவே ரேராக தான் கிடைக்கும். அண்ட் முருங்கைக்காய் வந்துட்டு எங்கே பார்த்தாலும் நான் வாங்கிடுவேன். என்னோடய டிஃபன் பாக்ஸ் வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நான் நிறையா வந்துட்டு இந்த முருங்கைக்காய் பிரட்டல் வந்து செஞ்சு அதை வந்து கட்டி கொடுப்பேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ண அடிக்கடி இந்த மாதிரி முருங்கைக்காயில் ஏதாவது செஞ்சு கொடுங்க. அண்ட் இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான முருங்கைக்காய் பிரட்டலை நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.